ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு காட்டினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டங்குன்னு கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஃபீஸ் வியருக்காக எனக்காக குர்த்திஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எல்லாமே பொட்டிக் கலெக்ஷன்ஸ் தான். பொட்டிக்ல இருந்து தான் வாங்கினேன். ஆன்லைன்ல மிந்த்ரா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே பொட்டிக்ல இருந்து வாங்கினது தான் பொட்டிக் கலெக்ஷன்ஸ். ஸோ அதுவும் ஆன்லைன் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏலைன் குர்த்தி. நான் மோஸ்ட்டாக எனக்குன்னு குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏலைன் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறேன். இது ஏலைன் ப்ளஸ் ஸ்லைட் ஸ்லிட் சைடு ஓப்பனாக இருக்கிற ஒரு குர்த்தி. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இப்போ டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யானை பேட்டர்ன். உங்களுக்கு தெரியுதா? இது யானை பேட்டர்ன். நீங்கள் ஒயிட் கலரும் இதுக்கு வியர் பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம். இதுக்கு சில்வரும் நீங்கள் லெகின் மேட்ச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒன்று மட்டும் போட்டாலே போதும். தட் மீன்ஸ் இந்த ஒரு குர்த்தி ஒரு லெகின் மேட்ச் பண்ணால் போதும். பெருசாக நம்ம ஷாலு இல்லை பெரிய பெரிய ஆக்சசரிஸ்லாம் வியர் பண்ணோம் இல்லை, டீசெண்டாக சிம்பிளான ஆக்சசரிஸ் வியர் பண்ணாலே இந்த குர்த்தி நல்லாயிருக்கும். ஸோ ஆஃபீஸ் வியருக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது வரத்துக்கு முன்னாடியே எனக்கு பிடிச்சிருந்தது. பட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூல், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ நான் இழுத்தோன்னு பாருங்கள் எப்படி ஆச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது சமிக்கி ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இந்த நெக் டிசைனுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நெக் டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு காட்டன் ஏ லைன் குர்த்தி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ள லைனிங்லாம் கிடையாது, வெறுமே இதுதான். பட் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியே தெரியாது. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரொம்ப சூப்பர்பு. இது நான் 2 குர்த்தியாக பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இது ஒரு குர்த்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குர்த்தி, 2 சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணேன். இது 2 சேர்த்து எனக்கு என்ன ரேட் வந்துச்சுன்னா 600 ருபீஸ். ஷிப்பிங்கோட சேர்த்து நான் சொல்கிறேன், 600 ருபீஸ். எஸ்பி கலெக்ஷன் அப்படின்ற ஒருத்தவங்களோட பேஜில் இருந்து தான் நான் யூடியூப்பில் பார்த்து வாங்கினேன். ஸோ ரெண்டுமே ஷிப்பிங்கோட சேர்த்து 600. ஸோ ஹார்ட்லி ஒரு குர்த்தியோட ரேட் 300 ருபீஸ். தாராளமாக வாங்கலாம். டெய்லி வியர், ஆஃபீஸ் வியருக்கு மேக்ஸிமம் குர்த்திஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன மாதிரி சொல்கிறேன், இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது 6 மந்த்ஸ், இந்த குர்த்திஸ்லாம் 6 மந்த்ஸ் வரும். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு மாதத்தில் ஒரு தடவை தான் இந்த குர்த்தி நம்ம நான் வியர் பண்ணுவேன். எனக்கு ஹார்ட்லி ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22 நாள் தான் இருக்கும். ஸோ ஒரு குர்த்தி நான் அந்த மந்தில் ஒரு தடவை தான் நான் வியர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த மந்த் தான் நான் ரிப்பீட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் குர்த்திஸ் வியர் பண்ணுவேன். சேம் மந்தில் மறுபடியும் அந்த குர்த்தி நான் வியர் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது தாராளமாக இந்த மாதிரி குர்த்தியெல்லாம் மினிமம் 6 மந்த்ஸ் வரும். என்னங்க 300 குர்த்தி வருமானா வரும். ஏன்னா நான் ஒன் டைம் யூசேஜ் தான் போடுறேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம மெயின்டெனன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா காட்டன் தான். சிலது அவங்க சொல்லிடுவாங்க சைஸ் இப்போ என்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான். இந்த குர்த்தி நான் எக்ஸல் வாங்கினேன். இந்த குர்த்தி எக்ஸலோட சைஸ் இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. நான் எக்ஸல் வாங்கினேன். பட் இந்த குர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா XXL வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, சில பிராண்டட் இருக்குல்ல, சில பிராண்டட் குர்த்திஸ் சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். பிராண்டட்ல இது கண்டிப்பாக ஆகும். பிராண்டட் குர்த்திஸ் வாங்குறீங்கன்னா பிராண்டட்ல வாங்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும், கண்டிப்பாக மாறும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க சைஸ் சொல்லுவாங்க 38, 40, 42, 44, 46 அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து கரெக்டாக, இப்போ இதில் XXL 42 அப்படின்னு வரும். அதனால நான் XXL வாங்கியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் அதுவும் சேர்த்து ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணேன். இது 300, அது 300. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அகெயின் ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட் குர்த்தி. பெருசா ஒன்றும் ஒர்க்லாம் எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி ப்ரொஃபஷனலாக நம்ம வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜிக்குன்னு போடக்கூடாது. இது ரொம்ப அப்படியே ரொம்ப எலகண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அகெயின் இதோட கலர், இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன் கலர். இதுலேயும் லைனிங்லாம் கிடையாது. இதுவும் ஒரு ஏ லைன் சைட் ஸ்லிட் ஓப்பன் தான் இருக்கும்.
பெருசா டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு தெரியாது. இது கூட நீங்க வந்து என்ன மாதிரி லெகின்ஸ் வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கின் கலர் மேட்ச் பண்ணலாம். கோல்டுனா பியூர் கோல்டு, எல்லோயிஷ் கோல்டு இல்லாம ஒரு மாதிரி காப்பர் மிக்ஸ் கோல்டு வரும்ல, அது நீங்க மேட்ச் பண்ணலாம். காப்பர் லெகின் மேட்ச் பண்ணலாம். ஒயிட் கூட நல்லா இருக்கும். ஒயிட், சில்வர் கலர்லாம் கூட இதுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். பட் இந்த சமிக்கீஸ் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு ஷிம்மரியா இருக்கிறதுனால நான் வந்து காப்பர் அண்ட் கோல்டு வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸ்கின் கலர் அது போட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அகெயின் இதோட நெக் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நாட் வரும். இப்படி ஒரு நாட் போட்டு நம்ம கட்டிக்கலாம். நமக்கு எப்படி விருப்பமோ அப்படி கட்டிக்கலாம். கட்டிக்கணும்னா கட்டிக்கலாம், விட்டுணும்னா விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து இது ரெண்டும் சேர்த்து 300 அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சூப்பர் குர்த்தி, உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. யூடியூப்ல போய் எஸ்பி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆசம் மெட்டீரியல். இந்த ப்ரைஸுக்கு வந்து வேர்த்துன்னே சொல்றேன். தாராளமாக மினிமமாக 6 months நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா 1 year கூட நல்லா நம்ம ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா 1 year கூட அது வரும். அது இதே மாதிரி தான் வந்து இதுவும் அவங்க கிட்ட எஸ்பி கலெக்ஷன்ஸ்ல வாங்கினது தான். ஆக்சுவலாக எனக்கு நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி சைனீஸ் காலர் நெக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சைனீஸ் காலர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சொல்லலாம், உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிச் லுக்காக காட்டும், ரொம்ப ஹைஃபை ப்ரொஃபஷ்னலாக வந்து உங்களை காட்டும். ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹைஃபை இண்டஸ்ட்ரீஸ், நான் அதுக்கு மற்ற இண்டஸ்ட்ரி இல்லையான்னு கேட்காதீங்க, நான் அப்படி மீன் பண்ணல. சில இண்டஸ்ட்ரிக்கு சில டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்படின்னு உண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். சில ஹாஸ்பிட்டாலிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும், மேனுஃபேக்சரிங் யூனிட் வேற மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் செக்டர்ஸ் வேற மாதிரி இருக்கும், ஐடி இண்டஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இருக்கும். ஸோ ரொம்ப ஹைஃபையாக இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இந்த மாதிரி வியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக்காக நம்மளை காட்டும். ஸோ எனக்கு இந்த காலர், இந்த சைனீஸ் காலர் ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட். ஆக்சுவலாக நான் ஏன் இதை எடுத்தேன்னா, இந்த காம்பினேஷன் என்கிட்ட இல்லை. இவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, பட் இந்த காம்பினேஷன் இல்லை. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான். பட் இது எக்ஸல் சைஸ், ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. 42 தான், ஆனால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் நம்ம பிடிச்சி தான் போடணும். அகெயின் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா A-line சைஸ் ஸ்லிட். நான் மோஸ்ட்லி வந்து சைஸ் ஸ்லிட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இதுவும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியாது. இது வந்து ஒரு செமி மிக்ஸ்டு ரேயான் ப்ளஸ் காட்டன் மாதிரி இருக்கு. செமி மிக்ஸ்டு ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. இது ரேயான்னு சொல்ல முடியாது, இது காட்டன்னு சொல்ல முடியாது, செமி மிக்ஸ்டு ஃபேப்ரிக்கு. சீரியஸாக நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பேக்கில் இப்படிதான் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் இருக்கும். பட்டன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. நார்மல் இந்த மென்ஸ்க்கெலாம் ஷர்ட்டில் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஹைஃபையான பட்டன்ஸ் தான். ஸோ வந்து ஓப்பன் பண்ணி நம்ம போடுற மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி நல்லா போட்டுக்கலாம். ஸோ அதனால நமக்கு நெக்லலாம் எதுவும் ப்ராப்ளமாக வராது. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி குர்த்தி. இந்த மாதிரி பேட்டர்ன் என்கிட்ட இல்லை, ஸோ அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்து என்னோட ஃபேவரட் அழகு புட்டிக் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஏன்னா அவங்க கிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்ஸஸுமே ஆசம் குவாலிட்டி. ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். பட் சிஸ்டர் இப்போ ஏன் A-line கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. மோஸ்ட்லி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அம்ப்ரலா டைப். இது வந்து அம்ப்ரலா, பட் ஆனால் நல்லா ஃப்ரில் இருக்கிற அம்ப்ரலா அப்படி வளர்ற பார்த்தீங்களா, ஃப்ரில் இருக்க அம்ப்ரலா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அம்ப்ரலா டைப் குர்த்தி தான். ரொம்பலாம் ஃப்ரில் இருக்காது, ஒரு டீசன்ட் ஒரு நார்மல் ஃப்ரில் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேக் சைடு இப்படி தான் இருக்கும். இங்கே பட்டன்ஸ் இருக்குது, பட் இந்த பட்டன்ஸ் வந்து ஓப்பனபிள் பட்டன்ஸ் கிடையாது. இந்த நெக் டிசைன் தாராளமாக நமக்கு போகும், ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சைஸ் என்ன வாங்கினேன், சைஸ் எக்ஸல் தான் வாங்கினேன். நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மல்டி கலர்ஸ். அகெயின் இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிளாக் லெகினோட பேர் பண்ணி இதுக்கு கொஞ்சம் மினிமலாக கொஞ்சம் ஆக்சசரிஸ் வியர் பண்ணாதான் ட்ரெஸ்ஸோட லுக் கொடுப்பேன். ஏன்னா ட்ரெஸ்ஸு ரொம்ப நார்மலாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸில் உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ட்ரெஸ் ரொம்ப அழகாக ப்ரொஃபஷ்னலான ஒரு லுக் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு பிளாக் லெகின் நீங்கள் பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது அழகு பொட்டிக்கில் வாங்கினது.
அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அழகு பொட்டிக்குல வாங்கிதான். ஆக்சுவலா இது பாருங்க, இது டபுள் எக்ஸ்எல்னு இருக்கா. பிராண்டட் குர்த்திஸ் போகும், அது எக்ஸ்எல். இதுவும் அழகு பொட்டிக்குல வாங்கினது தான். அது எக்ஸ்எல், இது டபுள் எக்ஸ்எல். ஸோ பிராண்டட் ஐட்டம்ஸ் போகும்போது வந்து பாத்தீங்க, இது வந்து லிவா பிராண்ட், சர்டிஃபைட் பிராண்ட், லிவால வாங்கினது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு இது இருக்கும். ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு வந்து நீங்க ரெட் மேட்ச் பண்ணலாம், ஒயிட் இது பேர் பண்ணலாம், நெக்ஸ்ட் வந்து காப்பர் பேர் பண்ணா கூட இதுக்கு ஓரளவுக்கு எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒயிட் அண்ட் ரெட் பாசமா இது கூட வந்து பேர் ஆகும். அந்த மாதிரி நீங்க பேர் பண்ணா. இந்த ஹேண்ட் வந்து இப்படிதான் இருக்கும். நெக் டிசைன்ல வந்து இது வரைக்கும் எம்ப்ராய்டரி. ஆக்சுவலா இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க். இது வரைக்கும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி, இங்கெல்லாம் வந்து ஃப்ரில் இருக்கு. பட் இது வந்து இதுவும் லாஸ்ட் குர்த்தி நான் காட்டின மாதிரி ஓரளவுக்கு ஒரு அம்ப்ரலா பேட்டர்ன். அவங்க கிட்ட இப்போ மோஸ்ட்லி அம்ப்ரலா தான் வருது, ஏன் தெரியல. எனக்கு ஏலைன் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ட்ரெஸ் வந்து குவாலிட்டி ஆசம் குவாலிட்டி. காட்டன், நல்லா திக்கு காட்டன். இது ரேஞ்ச் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரெண்டும் சேர்த்து 600, 300 வாங்கினேன். இது ஆக்சுவலாக 250 சம்திங் தான். சீரியஸாக நம்புவீங்களான்னு தெரியல, 250 தான். எஸ்பி கலெக்ஷனில் வாங்கினது. ஒர்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா 300, ஷிப்பிங்கோட சேர்த்து 300 வாங்கினேன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300. இந்த குர்த்தியும் வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ 300ன்னு வச்சாலே நீங்கள் பாருங்க 5 குர்த்தி எவ்வளோ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 குர்த்தி, ஒரு 10 குர்த்தி இந்த மாதிரி மினிமலாக மந்த்லி ஒரு 2-3 வாங்கினா கூட நம்ம ஆஃபீஸ் வியருக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அகெயின் நான் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான். மெயின்டைன் வந்து எப்படி நம்ம பண்ணணும்னா மிஷின் வாஷ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா குர்த்தி இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் வரவே வராது. சில காஸ்ட்லி குர்த்தி கூட மிஷின் வாஷ் யூஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா குர்த்திஸ் வந்து லைஃப் லாங் அதோட லைஃப் வந்து வரவே வராது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும், ஷாம்பு வாஷ் தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து குர்த்திஸை நம்மளால நல்லா மெயின்டைன் பண்ணி லைஃப் லாங் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நான் 300ன்னு எடுத்துட்டு நான் மினிமம் 6 months நான் யூஸ் பண்ணுறேன்னா ரீசன் இதுதான். ஹார்ட்லி 1 or 2 times தான் நான் போடுவேன். மேபி யூடியூப் வீடியோக்காக நான் வியர் பண்ணுவேன். அதை தவிர்த்து ஆஃபீஸ்க்கு ஒரு டைம் வியர் பண்ணேன் இந்த மந்த், அவ்வளோதான். புரியுதுங்களா. ஸோ ஒரு மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை, ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ்ல ஒரு 3 தடவை யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துக்கு. அப்போ அப்படின்னும் போது வந்து நம்ம ஷாம்பு வாஷ், மைல்டு வாஷ்லாம் நம்ம பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது 6 to 9 months வரைக்கும் தாராளமாக ஒரு குர்த்தி 300 ரூபாய் கொடுத்து ஒரு குர்த்தி வாங்கி 9 மாசம் யூஸ் பண்றது தான் இட்ஸ் ரியலி அஃபோர்டபுள் திங். ஸோ அது வந்து இந்த மாதிரி நீங்க நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இதுல வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நீங்க ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஸ்டைல்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களோட ட்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டி எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு லைஃப் வருது அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ இது ஒரு டிப், மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸு வந்து அவ்வளோதான். இண்டஸ் வேலியிலேருந்து நான் ஒரு மல்டி பாட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிடலாம் சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மல்டி கடாய் வித் லிட் தெரியுதுங்களா. இது வந்து 1700 சம்திங் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா என்கிட்ட அலுமினியமில் வந்து இட்லி பாத்திரம் இருக்கு, இட்லி பாத்திரம்லாம் இருக்கு. இட்லி பாத்திரம்காக இதை நான் வாங்கலை. இட்லி பாத்திரம் என்கிட்ட இருக்கு, அலுமினியம்ல இருக்கு. ஆனா அது வந்து எப்படின்னா ஒரு தட்டுல நமக்கு 7 இட்லி 8 இட்லி வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸ்டீமர் என்கிட்ட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டீமர் எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக ஸ்டீமர் வந்து ரொம்ப யூசேஜில் தேவைப்படுது. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயே வந்து சிலது இப்போ நான் சப்பாத்தி பண்ணுறதுக்குலாம் வந்து நல்லா ஸ்டஃபிங் சப்பாத்தியெல்லாம் வந்து பண்ணுறேன். மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் தான் சப்பாத்தி பண்ணுவார். இப்போ நான் ஸ்டஃப் பண்ணி பண்ணுற சப்பாத்திஸ்க்குலாம் இப்போ நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேக வைக்கணும், கார்ன் வேக வைக்கணும், ஆழ்வள்ளி கிழங்கு இது பண்ணணும்னா நான் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வந்து கொதிக்க வைக்கிறதா இருக்குது. அது மாதிரி இல்லாமல் எனக்கு ஸ்டீம்டு ஃபுட்ஸாக வேணும் அப்படின்றதுக்காக பார்க்கும்போது என்கிட்ட ஸ்டீமர் இல்லை. ஸோ அதனால் ஸ்டீமருக்காக நான் யோசிக்கும் போது இது இண்டஸ் வேலியில் நான் பார்த்தேன். ஸோ இண்டஸ் வேலியில் பார்க்கும் போது எனக்கு வந்து இது மல்டி பாட் அப்படின்றதுனால ஓகே, இது எல்லா விதமாக ஒரே பாத்திரத்தை எல்லா விதமாக யூஸ் பண்ணிக்கலான்றதுனால இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ட்ரைப்ளையில் வாங்கினா நீங்கள் இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி.
இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும், அடி பிடிக்காது. நான் வந்து சின்ன சைஸ் தான் வாங்கியிருக்கேன், இருக்கிறதுலேயே சின்னது தான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு டெய்லி யூசேஜுக்கு தேவைப்படுறதுனால இடத்தையும் அடைக்கக்கூடாது, எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மூடி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இதுல வந்து என்னன்னா எத்தனை தட்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிளேட் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 வந்து இட்லி பிளேட். இப்போ நான் பாப்பாக்கு டிஃபன், இப்போ நான் சம்டைம்ஸ் வந்து வெறும் இதுதான் எடுத்துக்கிறேன், ஃப்ரூட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என் பாப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ இட்லி அப்படின்னா பெருசாக எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ பாப்பா ஹார்ட்லி ஒரு 2 அதிகபட்சமாக ஒரு 3 சாப்பிடுவோம். என் ஹஸ்பண்ட் ஒரு 4 சாப்பிடுவார். 4க்கு மேலே அவர் சாப்பிட மாட்டார். இட்லி தோசைலாம் அவ்வளோவா இறங்காது வந்து. ஸோ அதிகபட்சம் ஒரு 4 சாப்பிடுவார். பாப்பா மிஞ்சி நார்மலாகவே 2 தாங்க. 3ன்றது ரொம்ப ரேர் கலெக்ஷன். ஸோ ரேர் கண்டிஷன் கலெக்ஷனுன்ற மாதிரி ரேர் கண்டிஷனில் சாப்பிடுவோம். ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 தட்டு ஃபேர் அண்ட் எனஃப். ஏன்னா நான் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுக்கிறேன்றதுனால நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதில்ல, அப்படி இல்லைன்னா ஸ்மூதி மாதிரி எடுத்துப்பேன். ஸோ எனக்கு வந்து தேவைப்படுறதில்ல தான், அதனால் இது ஃபேர் அண்ட் எனஃப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீமர் என்கிட்ட இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நான் ஸ்டீமர் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த ஸ்டீமரில் நான் சொன்ன மாதிரி கிழங்குகள் வேக வைக்கிறதுக்கு, கார்ன் வேக வைக்கலாம். அதை தாண்டி நிறைய விஷயங்கள், இப்போ கொழுக்கட்டை அந்த மாதிரி எதனா செய்கிறேன், இல்லை கட்லெட், ஸ்டீம்டு கட்லெட் அந்த மாதிரி எதனா செய்கிறேன், குழந்தைக்கு ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி கொடுக்குறதுக்குலாம். அப்படின்னா இப்போ நான் பாப்பாவுக்கு செய்யும்போது பாப்பா கொஞ்சம் கொடுப்பேன், என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொடுப்பேன். அதுக்கு இது ஃபேர் அண்ட் எனஃப். அதனால இது வந்து ஸ்டீமர் ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 தட்டு. இது வந்து இடியாப்ப தட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, ஸ்டீமருக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வேகும். இட்லி வேகும்போது இது வேகாதா? கண்டிப்பாக வேகும். ஸோ இதை வந்து ஸ்டீமுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இடியாப்பம்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 தட்டு இருக்கு. இடியாப்பம்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தட்டு இட்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தட்டு இட்லிக்காகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 in 1 எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஐடியாலஜி தான். இல்லை நம்ம ஸ்டீமும் பண்ணலாம், இல்லை எனக்கு இட்லியும் வேணும் தோசையும் வேணும். இந்த கல் தோசைலாம் இருக்கு இல்லைங்க, கல் தோசை மாதிரி கூட நம்ம இதில் செஞ்சு ஸ்டீம்டு தோசை, ஆயில் ஊற்றி தோசை இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்டீம்டு கல் தோசை இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி தட்டில் பண்ணிக்கலாம். ஸ்டஃப்டு பராத்தாஸ் அது கூட இதில் வந்து பண்ணலாம். ஸ்டீம்டு ஸ்டஃப்டு பராத்தாஸ், ஆயில் இல்லாமல் ஸ்டீம் பண்ணுற பராத்தாஸ் கூட நம்ம இதில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான், நமக்கு என்ன யோசனை தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு வந்து இப்போ நான் சொல்லும் போதே பாருங்க எவ்வளோ ஐடியாஸ் வருது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நிறைய ஒரு பாத்திரத்தை வச்சு மல்டிபிள் ஃபுட் வெரைட்டி வந்து நம்மளால சமைக்க முடியும். ஸோ அதுக்காக இது வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ தான். இது வந்து 1700 இண்டஸ் வேலி மோஸ்ட்லி தெரியும். எதுக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இண்டஸ் வேலியோட வெப்சைட் இது வைக்கிறேன், வேணுன்றவங்க அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ் வேலியில் எப்போவுமே ஆஃபர் உண்டு. அவங்க எப்போவுமே ஆஃபர் கொடுப்பாங்க 30%, 20%. அதுக்கப்புறம் சில கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் வாங்குறோமோ அந்த மாதிரி சில கார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வாங்கும் போது அதுக்குன்னு தனியாக ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் நார்மலாக இந்த மாதிரி நியூ இயர், இந்த வரலட்சுமி, விரதம், இந்த மாதிரிலாம் வரதுக்குமே வந்து நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி ஆஃபர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக காமிச்சேன். இந்த ப்ரைஸ் எல்லாம் நான் வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறேன், பிரிண்டில் வந்து வைக்கிறேன் ஸ்க்ரீனில். ஸோ இது வந்து அழகு பொட்டிக் எஸ்பி கலெக்ஷன். யூடியூப்பில் போய் அழகு பொட்டிக் எஸ்பி கலெக்ஷன் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்துடும். ஏன்னா அவங்க யூடியூப்ஸ் வச்சுருக்காங்க, இன்ஸ்டா பேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தினமும் லைவ் வருவாங்க, வீக்லி ஒரு 3 to 4 லைவ்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தடவை வீடியோ பார்த்துட்டு அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் நம்பரை அவங்க வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்போல்லாம் அவங்க லைவ் வராங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா லைவ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தென் வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்கள் நம்பர் ஆட் பண்ணுவாங்க. கலெக்ஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் வரும். உங்களுக்கு வேணுன்ற கலெக்ஷன்ஸை அதில் பிக் பண்ணி கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஆர்டர் முடியும். நான் வாட்ஸ்அப் ஆர்டரில் தான் வாங்கினேன், அந்த மாதிரி வாட்ஸ்அப் ஆர்டரும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்போது காலேஜ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி காலேஜ் போகிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வந்து என்ன மாதிரி வீட்டில் மேரிட் உமன் சமைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு காட்டலான்றதுக்காக நான் வந்து காமிச்சேன்.
மேபி ஒருத்தருக்கு 2 பேருக்கு யூஸ் ஆகலாம் இல்லைங்களா? அதனால தான். ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கன்டென்ட்டாவும் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கண்டிப்பா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.